அஸ்ஸலாமு அலைக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? போண்டா தான். போண்டா யாருக்கெல்லாம் பிடிக்கும்? கீரை போண்டா இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சிறு கீரை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பாலக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, எந்த கீரை வேணாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் இப்படி சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன், நல்லா ஃபைனாக. அது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி. அப்புறம் நம்ம எந்த கீரை எடுத்துருக்கோமோ அதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கீரை நல்லா பிஞ்சு கீரை, அதனால டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அது கூட தேவையான அளவு கடல மாவு. நான் ஃபஸ்ட்டு இங்கே 1 கப் அளவு 1.5 கப் அளவு சேர்த்துருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது ஆப்ஷனல், சேர்க்கணுன்னா நல்லாயிருக்கும். இது கடைக்காரவங்க தான் எனக்கு சொன்னது, அதனால் நான் இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, அப்புறம் லாஸ்ட்டாக சோடா உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதனால லாஸ்ட்டு அதுக்கப்புறம் போட்டேன். போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கையிலேயே பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் எனக்கு இப்போ இன்னும் மாவு போடணும். ஏன்னா வெறும் வெங்காயம் கீரையாகவே நிறையா இருந்தனால நான் இன்னும் கொஞ்சம் 1/2 கப் மாவு சேர்த்துக்கிட்டேன். இப்போ தான் சோடா உப்பு போடுறேன், ஏன்னா ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுருங்க. இதை நல்லா லம்ஸ் இல்லாமல், கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்படி உங்களோட கடல மாவு கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா இருந்துச்சு, அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா ஒரு ரொம்ப ஊற்றுற மாதிரி கன்சிஸ்டன்சியும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாக திக்காகவும் இருக்கக்கூடாது. நல்லா இப்படி போட்டோம்னா அப்படி உழுகிற மாதிரி. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எப்படி கன்சிஸ்டன்சி இருக்குன்னு. இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். சூப்பராக வெளியேருந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளேருந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் மெயின் டிப், ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஓரளவு நல்லா போட்டோடனே அது மேலே வந்துடணும், கீழே ஒட்டக்கூடாது. கீழே போய் இருந்துச்சுன்னா அது கம்மியான ஹீட்டான ஆயில். போட்டோடனே மேலே வந்துச்சுன்னா நல்லா ஹீட், கரெக்டான டைம் போடுறது. அந்த மாதிரி போட்டு எல்லா பக்கம் உடனே கிண்டிடக்கூடாது. ஓரளவு அது நல்லா கீழேருந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா தானாக திருப்புற மாதிரி வரும். அதே மாதிரி போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா உள்ளே குக் ஆகாமல் இருந்துடும். எல்லா பக்கம் ஈவனாக ப்ரௌனாக குக் ஆகிற மாதிரி பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான போண்டா ரெடி. நல்லா சூடான போண்டாவை இஞ்சி டீ கூட என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஸ்நாக்ஸ் டைமை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.